அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் ஏதோ அதானிக்கும் இவர்களுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருப்பது போன்று இல்லையா ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இல்லையா டாக்டர் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கைக்கு ஒரு முதல்வர் அவருக்கே உண்டான பாணியில் அவர் பதில் சொல்லமே தவிர அவர் வேலை வெட்டி இல்லாம கிடக்குறாரு. அதுக்கு பதில் சொல்லணும்னா இது என்ன ஆணவத்தனமான பேச்சு? சொல்லுது போன்று அதாங்க அதானி கிட்ட இருந்து காசு வாங்குறது மக்கள் வேலையா? தமிழ்நாடு அரசு பார்த்து அறிக்கை விடக்கூடிய நீங்கள் ஏன் மத்திய பாஜக பார்த்து ஒரு அறிக்கை விட வேண்டியது? இதுல அதானிக்கும் பிரதமருக்கும் பங்கு இல்லையா? நானா சொல்றேன், முதல்வர் நல்லவருப்பா. டாக்டர் ராமதாஸ் பொய்யான அறிக்கை கொடுத்துட்டாருப்பா. இல்ல, மக்கள் பிரதிநிதியா வரும்போது ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒரு தரமான பதில் கொடுக்க வேண்டியதும் ஒரு முதலமைச்சரோட கடமை தானே. அதானி குற்றவாளியா இல்லையா? குற்றவாளின்னு சொன்னா கண்டிச்சு தமிழக முதல்வர் இது வெளியே அறிக்கை வெளியில்லைன்னு சொன்னா அப்ப டாக்டர் ஐயா சொன்ன குற்றச்சாட்டு 100 விழுக்காடு உண்மை. இந்த மக்கள் பணி செய்கின்ற போது எதிர்கட்சிங்க ஆதரவு தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல, அதை எப்படியாச்சும் ஒரு வேலையை செய்யும். முட்டு கொடுக்குற வேலையை கொஞ்சம் நிப்பாட்டு. கேள்வி பதில் முட்டு கொடுக்கல தொட்டு கொடுக்கல சார், உண்மையை சொல்றேன். நான் சொல்றேன் கேளுங்க. நேத்து அவசர வேலையில கேட்க மறந்துட்டாரு. நிச்சயமா ஒரு நாள்ல கேட்பாரு. கேட்பாருங்க. எப்போ மழை வந்துகிட்டு இருக்கு, நாங்க இந்த ஒரு மண்ணாங்கட்டி வேலை கூட ஒரு 10 கால புரியுற வேலை நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? மழை வேலையில மக்கள் பாதிக்கப்பட்ட நீங்களா பதில் சொல்லிங்க. அரசாங்க நாங்க பதில் சொல்ல முடியும். முதல்வருடைய தகுதி என்ன, டாக்டருடைய தகுதி என்ன? இவருக்கு போய் பதில் சொல்லணுமா? இவரு போய் மன்னிப்பு கேட்கணுமா? முதல்வர் பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்லுங்க. நாங்க மண்ணாங்கட்டி மன்னிப்பு கேட்க நான் கேட்கிறேன். எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தவறு செய்ய ஆதாரம் வச்சிருக்கீங்களா? மரம் மண்ட மாதிரி பேசக்கூடாது, எனக்கு கோவம் வரும். நாங்க உங்களுக்காகவே அண்ணா அறிவலத்துல போயிட்டு இது போல சொல்றாங்க, ஒரு அறிக்கை விடுங்க, நாங்களே கோரிக்கை வைக்கிறோம், போதுமா? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் தமிழ் தேசிய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களுக்கு பிறந்த தினம். அவருக்கு ஒரு வீர வணக்கத்தோட மரியாதை செலுத்திட்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள்ள நம்ம போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இன்றைய தினம் நம்ம கூட தேசிய லீக் கட்சியோட தலைவர் தடாரஹிம் சார் அவர்களும் தேசிய முன்னேற்ற கழக தலைவர் ஜிஜி சிவா அவர்களும் தான் இணைஞ்சிருக்காங்க. நிகழ்ச்சிக்குள்ள போயிடலாம் சார். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. அதானி குழுமத்தினுடனான அந்த சர்ச்சை, திமுகவுடனான அந்த சர்ச்சைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் விளக்கம் அளிக்கணும்னு ஒரு அறிக்கை விட்டிருக்காங்க. ஆனா அந்த அறிக்கை குறித்து பத்திரிகையாளர்கள் முதல்வர் ஸ்டாலின் ஐயா அவர்களிடம் விளக்கம் கேட்கும்போது அவர் என்ன சொல்றாருன்னா, ராமதாஸ் ஐயா அவர்களுக்கு வேலை இல்லை, ஏதாச்சும் இந்த மாதிரி அறிக்கை விட்டுட்டு இருப்பாரு, அதுக்கெல்லாம் பதில் சொல்லி நேரத்தை வீணடிக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு அவமதிக்கிற விதத்துல ஒரு பதிலை சொல்லிட்டு நகர்ந்து அந்த இடத்த விட்டு கடந்து போறாரு. இது குறித்த உங்களுடைய பார்வை, நீங்க எப்பவுமே திமுக ஆதரவாளரா பேசுறதுனால உங்ககிட்ட இந்த கருத்தை நான் முதல்ல முன்வைக்கிறேன் சார். மதிப்பிற்குரிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒருவரை இழிவுபடுத்த வேண்டும் எண்ணத்தில் அது பேசவில்லை. அதாவது அந்த பத்திரிகையாளர் சந்திப்பிலே அவர்கள் ஏதோ அதானிக்கும் இவர்களுக்கும் ஒரு ரகசிய உடன்பாடு இருப்பது போன்று இல்லையா ஒரு தோற்றத்தை கொண்டு வருகிறார்கள். இல்லையா சரி. அப்போது இது ஒரு 19வான கருத்து. சித்தரஞ்சன் சாலையிலே முதலமைச்சரை அதானி சந்தித்தார், ரகசிய சந்திப்பு என்று. தமிழ்நாட்டில் இந்திய அளவிலே பத்திரிகை துறையிலே மிகவும் கைத்தேர்ந்தவர்கள் முன்னோடியெல்லாம் இருக்கிறார்கள். அவர்கள் கண்ணில் ஒரு காணொலி படவில்லையே. அப்போ இதெல்லாம் வெறுமனே சொல்லுவது யார்? ஒன்று. மற்றும் ஒன்று, அதானி வைத்துதான் ஐயா ராமதாஸ் ஐயா அவர்கள் சொல்லுகிறார்கள். ஆனால் சென்ற ஆட்சியிலே தரமற்ற நிலக்கரி சப்ளை செய்த அந்த பிரச்சனை அதானியிடமிருந்து சென்ற ஆட்சியாளர் தான் அந்த கையொப்பம் மற்ற ஊழல்கள் நடந்திருக்கிறது. அதை பற்றி தள்ள தெளிவாக ஏன் ஐயா ராமதாஸ் அவர்கள் பேசவில்லை என்கின்ற அந்த ஆதங்கத்தில் தான், அதாவது ஆதாரமற்ற குற்றச்சாட்டிற்காக அறிக்கை விடக்கூடிய தமிழகத்தினுடைய முன்னோடி சமூக நீதி காவலர் என்று சொல்லக்கூடிய ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் ஏன் இந்த உண்மைக்கு மட்டும் தடாலடியாக போராட்டத்தில் களத்தில் இறங்கவில்லை, அதிமுக எதிர்த்து ஏன் குரல் கொடுக்கவில்லை என்று அந்தரெல்லாம் அதன் வாயிலாக நினைத்துதான் அந்த சொற்களை பயன்படுத்துகிறார் ஒழிய ஐயா மருத்துவரை சிறுமைப்படுத்த வேண்டும் என்பதற்காக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த எண்ணத்தில் சொல்லவில்லை. ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகள், இதெல்லாம் ஊழல் குறித்த குற்றச்சாட்டுகள்னு அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு சார். இது குறித்த உங்கள் பார்வை? இத்தனை நாளா அந்த ஆதாரமற்ற குற்றச்சாட்டு யாரும் வைக்கல.
இன்னைக்கு வந்து அதானி வந்து பார்த்தீங்கன்னா 2500 கோடி வந்து அமெரிக்காவில் போய் லஞ்சமாக கொடுத்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உலக அளவில் அதிர்ச்சியாக இருக்குது. ஒரு நிறுவனம், இந்தியாவை சேர்ந்த ஒரு அதானி நிறுவனம் வந்து அமெரிக்காவில் 2000 கோடிக்கு மேலே வந்து லஞ்ச பணமாக கொடுத்துருக்காங்கன்னும் போது அது மிகப்பெரிய அதிர்வலியாக இருக்கும்போது, அதை தொடர்ந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெலுங்கானாவில் வந்து முதல்வர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், ஒரு 500 கோடி ரூபாய் அதானி வந்து ஏதோ ஒரு நிதி ஒதுக்கி இருக்காங்க. அதை கூட அவங்க திருப்பி கொடுத்துட்டாங்க. ஏன்னு சொன்னால், இந்த மாதிரி நபர்கிட்டேருந்து இந்த இதுக்கு நிதி வாங்கக்கூடாதுன்னு சொல்லி திருப்பி கொடுத்துருக்காங்கன்னும் போது, இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து அதானிக்கும் திமுகவுக்கும் உள்ள உறவு பற்றி பேசுகிறாங்க. அதை பற்றி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அவர் வந்து டாக்டர் ராமதாஸ் வந்து நேற்று பெஞ்ச மழையில் முளைஞ்ச காலம் இல்லை. அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி அவர் இருக்கார். அவருடைய அறிக்கைக்கு வந்து நீங்கள் வந்து சரியான முறையில் பதில் அளிக்காமல் நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, கொச்சு அவருக்கு வேலை இல்லை, அதனால் ஏதாவது ஒரு அறிக்கை எழுதிட்டே இருப்பார். அப்போ நீங்கள் வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது, அதிமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் அறிக்கை வெளியிட்டீங்களா? அப்போ வேலை வெட்டி இல்லாமல் தான் அறிக்கை இல்லாமல். இல்லை ஐயா, குறுக்கெடுக்க மன்னிக்கணும். நீங்கள் சொல்லுது போன்று எதிர்க்கட்சியாக இருந்த திமுக வெறும் அறிக்கையில் மட்டுமே மக்கள் மத்தியில் களவாடவில்லை. தொடர்ந்து தமிழ்நாட்டில் 30,000 போராட்டங்களை தைரியத்தோடு, வீரத்தோடு, வேகத்தோடும் ஆளுகின்ற அதிமுக எதிர்த்து மக்களோடு கைகோர்த்து 30,000 இந்திய வரலாறுலேயே ஒரு ஆட்சியை எதிர்த்து 30,000 போராட்டங்கள் நடத்தியிருக்கிறார் சொன்னால் அது திமுகனுடைய பலம், மக்களுடைய பலம். அது மட்டுமல்ல, அதிமுக அந்த அளவுக்கு ஊழல் குற்றச்சாட்டு இருப்பதின் காரணம் தான். சரி, அப்போ வந்து அறிக்கையே வெளியிட்டதில்லை, எல்லாமே போராட்டம் தான் பண்ணியிருக்காரு திமுக. அறிக்கை வெளியிட்டு போராட்டம், வெறும் அறிக்கையோடு நிற்கவில்லையே, 30,000 போராட்டம் ஐயா. அப்போ டாக்டர் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அந்த அறிக்கைக்கு ஒரு முதல்வர் அவருக்கே உண்டான பாணியில் அவர் பதில் சொல்லமே தவிர அவர் வேலை வெட்டி இல்லாம கிடக்குறாரு. அதுக்கு வந்து பதில் சொல்லணும்னா இது என்ன ஆணவத்தனமான பேச்சு? இல்ல நீங்கள் சொல்லுது போன்று மருத்துவர் அந்த வேலையை சொல்லவில்லை. வேற என்ன மக்கள் வேலையை சொல்லுகிறார். நீங்கள் களத்திற்கு வரவில்லை என்கின்ற அந்த அர்த்தத்தில் சொல்லுகிறார். என்ன நீங்க என்ன மக்கள் நல்ல வேலையை பார்த்துட்டு? ஆமா, 30,000 போராட்டம் நடத்தி மக்களுக்காக வேலை செய்து தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாய்ப்பளித்திருக்கிறார்கள். அதாங்க, அதானி கிட்ட இருந்து காசு வாங்குறது மக்கள் வேலையா? இல்லையே, சென்ற ஆட்சியில் நடந்த ஊழலை பற்றி தான் அமெரிக்க நீதிமன்றம் சொல்லுகிறது ஒழிய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் அவர் கையொப்பம் பெற்றார் என்று சொல்லி இருக்கிறதா? கையெழுத்து பெற்றார். சரி, நீங்க இந்த தகவலை நான் என்ன சொல்றேன், இது வந்து சென்ற ஆட்சியில் நடந்த ஊழல். இது டாக்டர் ஐயா வந்து அறிக்கை கொடுத்திருக்காரு. சரி, அதுதாங்க ஏற்கனவே இங்க பாருங்க, ஏற்கனவே தமிழ்நாட்டிற்குரிய துணை முதலமைச்சர் உட்பட பல துறை அமைச்சர் இதுக்கு விலக்கு கொடுத்து விட்டு முதல்வர் சொல்றதுக்கு என்ன? அதாவது ஒரு கத்துக்குட்டி அரசியல்வாதி என்று சொன்னால், இல்லை என்னை போன்று இப்போதான் வளர்ந்து வரக்கூடிய ஒரு சிறிய ஒரு கட்சியாக இருந்தாலும் கூட நீங்கள் சொல்லுது போன்று ஏற்படுது. நீங்களே சொல்லிவிட்டீர்களே, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான் அல்ல மூத்த அரசியல்வாதி என்று சொல்லி அவரை இத்தனை அமைச்சர்களும் விலக்கு கொடுத்தும் பிறகு அமைச்சர் சார்பில் மீண்டும் அதை சொல்லுகிறார் என்று சொன்னால் அதைத்தான் எந்த அமைச்சர் கொடுத்திருக்காரு விளக்கம்? ஆமா, துணை முதலமைச்சர் கொடுத்திருக்காரு. ஐயா அமைச்சர் துரைமுருகன் அவர்கள் பேசியிருக்கிறார்கள். கனவு கண்டதெல்லாம் இங்க பேசக்கூடாது. கனவு கண்டல ஐயா, நிஜம்தான். ஆமா, அது மட்டுமல்ல, வரையா சகோதரி எடுத்துக்காட்டு. ஆமாங்க, கொடுத்திருக்கிறாங்க. நேரத்தை வீண் அடிக்கணும், திசை திருப்பு பாக்குறேன். அது மட்டுமல்ல, இருங்க ஐயா, சரி உங்களை பார்த்து கேட்கிறேன் ஐயா, இருங்கய்யா. உலக மக்கள் மத்தியிலே, குறிப்பாக இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த மாநில மக்களாக இருந்தாலும் அந்த அதானிக்கு பார்ட்னர் யார், முதலாளி யார், பிரதமர் அனைவரும் சொல்லுகிறார்கள். சரியா? இதுவரை இப்ப கேள்வி இதுவரை நீங்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய நீங்கள் இல்ல சார், ஐயாவை பாத்துறேன், ஐயா கூட்டணியில் இருக்கக்கூடிய பாஜகவை இதுவரை எதிர்த்து ஒரு அறிக்கை அதான் நானும் கேட்க, திசை திருப்பதாலதான் நீங்க ஏன் சந்திச்சீங்க அப்படின்னு ஒரு சந்திக்கவே இல்லையே. போன் எடுத்து காட்டுறாரு மக்கள் மத்தியில, ஏதோ போய் சொல்றா போல. அந்த போன் எடுத்து காட்டுங்க, ஒரு காணொலி எடுத்து காட்டுங்க. சரி, இப்போ முதல்வர் வந்து அதானியை சந்திச்சாருன்னு சொல்லிட்டு நிறைய ஊடகங்கள் எழுதிச்சு. இப்ப டாக்டர் ராமதாஸ் ஆதாரம் இல்லையே, கேளுங்க, டாக்டர் ராமதாஸ் போன்றவங்க எல்லாம் அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க, எல்லாம் பண்ணிருக்காங்கல்ல. நீங்க சந்திக்கலன்னு சொன்னா நீங்க என்ன பண்ணும்? உடனே நீதிமன்றம் நீதிமன்றத்துக்கு போய் மானநஷ்ட வழக்கு போடணுமா இல்லையா? ஒரு முதல்வர் சொல்லிட்டாங்க. நீங்க ஒப்பிட்டு திட்டமிட்டு இந்த அரசு மேல வைக்க குற்றச்சாட்டுதாக தான் நாங்க பார்க்கிறோம். இதுதான் உங்களுடைய வேலையா வச்சிருக்கின்ற போது நாங்க மக்கள் பணி செய்யணுமா, நீதிமன்றத்துல பாய்படுத்தும்? என்ன நீங்க மக்கள் பணி செய்றீங்க? என்ன செய்யல, என்ன செய்றீங்க சொல்லுங்க. சொல்லுங்க சார், என்ன செய்றீங்க சொல்லுங்கன்னா. நான் நடுவராக இருக்கக்கூடிய என்னுடைய அன்பு சகோதரிக்கெல்லாம் வாழ்வாதாரம் பெருக்க வேண்டும் என்று சொல்லி அன்பு சன வீட்டில் 1000 ரூபாய் இந்த பெண்கள் தலைநிமர செய்ய வேண்டும். 1000 ரூபாய் வந்து நான் கொடுக்குறேன், அவங்க முதல்வர்களுக்கு சந்தோஷமா இருப்பாங்களா?
நான் கொடுக்குறேன் 1000 ரூபாய். இது எல்லாம் எடக்க முடுக்கான எடக்கு மறைமாற்று முடக்கன்றதுல 1000 கிராமப்புற ரூபாய். பகுதியிலே ஐயா கிராமப்புற பகுதியிலே பார்த்தால் இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு என்று எவ்வளவு வரப்பிரசாதம். அல்ல 1000 ரூபாய் இன்னும் கோட்டை பிடித்து கொள்ள முடியாது. 1000 ரூபாய் மகளிர் உரிமை திட்டம் நிச்சயமா வரப்பிரசாதமான ஒண்ணுதான் சார். அதுக்காக இந்த ஒரு குற்றச்சாட்டை வைக்கிற நேரத்துல இவ்வளவு நாங்க பண்ணிருக்கோம். அம்மா தமிழ்நாடு அரசின் சார்பாக எவரும் இதற்கு மறுப்பு தெரிவிக்கவில்லையா? தெரிவிக்காத வகையில இருந்தால் உங்களுடைய குற்றச்சாட்டு நியாயமானது இருக்கும். அறிக்கை வரவேற்கத்தக்க விஷயம். துறையில் இருக்கக்கூடிய 7க்கும் மேற்பட்ட அமைச்சர் வாய்த்திறன் சொல்லிய பிறகு எங்களை போன்ற தோழமை உணர்வோடு கூட நாங்களும் கத்திய பிறகு கூட நீங்கள் அங்கிருந்து ஒரு அறிக்கை விட்டு கடமை முடிந்தது என்று சொன்னால் அப்போது விமர்சனம் வைக்கத்தானே செய்வார். லீகலா அவங்க அறிக்கை வெளியிடுறாங்க சார். அவங்க என்ன கேட்க வராங்கன்னா, நீங்களும் அந்த மாதிரி தப்பு இல்ல அப்படின்னா நீதிமன்றத்துக்கு போய் மான நஷ்ட வழக்கு போட வேண்டியதானே அப்படின்னு ஒரு கேள்வி துறையை சார்ந்த அமைச்சர் சொல்லிவிட்டார்கள். நாங்க தினமும் நீங்கள் போய் சந்திச்சது அமைச்சர்கள் இருங்க, முதலமைச்சர் சந்திக்கிறார் பாருங்க. நீங்கள் தொடர்ந்து தினமும் ஏதாவது ஒரு அறிக்கை விட்டு கொண்டே இருந்தால் நாங்களெல்லாம் நீதிமன்றம் நாட முடியுமா? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட இந்த அரசு மக்கள் பணி செய்யத்தான் முன் வர வேண்டுமா ஒழிய வெறும் பொய்க்கும் புகாருக்கும் போய் நீதிமன்றத்தை தூங்க முடியாது. அப்போ ஒரு எதிர்கட்சி கேள்வி கேட்டாங்கன்னா இப்படிதான் நீங்க நையாண்டி பண்ணீங்க. அதாவது எதிர்கட்சி கேள்வி கேட்பதை நாங்கள் வரவேற்கிறோம். ஆனால் பதில் தெரிந்த பிறகும் கூட உண்மை தெரிந்த பிறகு கூட தவறில்லை என்று அமைச்சர் சார்பிலே பல முறை பதிவிட்டு கூட மீண்டும் மீண்டும் அதையே நீங்கள் பதிவிடுது. இருங்க சார், தமிழ்நாடு அரசு பார்த்து அறிக்கை விடக்கூடிய நீங்கள் ஏன் மத்திய பாஜக பார்த்து ஒரு அறிக்கை விட வேண்டியது? இதுல அதானிக்கும் பிரதமருக்கும் பங்கு இல்லையா? இப்ப அந்த நேரில் சொல்லட்டும், பங்கு இல்லையா? அந்த சப்ஜெக்ட் நம்ம ஐயா, நீங்க பாஜக கூட்டணியில இருக்கிறதுனால நீங்க உங்க அறிக்கை பேனா எழுதாது. அதான் நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன், பாமக பாஜக கூட்டணி இருப்பதனால் உங்கள் பேனா எழுத மறுப்பது ஏன்? இல்ல சார், பதில் சொல்லுவாரா? மாற்றும் வேலைன்னு நான் சொல்றேன். என்னன்னா உங்கள் குற்றச்சாட்டை மட்டும் பத்தி பேசுங்க, அவங்க பண்றாங்களே அதை கேட்கல அப்படிங்கறத தாண்டி நான் எந்த கூட்டம் இருக்கிறானோ அவர்களே தவறான சித்தாந்தத்தை நீங்கள் சொல்லக்கூடிய அதானி அம்பானி பகிட்டு கிகிட்டு என்று அனைவரும் அங்கே ஊழல் குற்றச்சாட்டு ஈடுபடுகிறார்கள் என்று உலக நாடுகள் சொல்லுகிறது, இந்திய மக்கள் சொல்லுகிறார்கள். அந்த கூட்டில இருந்து கொண்டு அவர்களை கேள்வி கேட்ப உங்களுக்கு வாய் வராது, பேனா எழுதாது, சம்பந்தம் எங்கேயோ ஒருவன் பார்த்தான் என்று பொய்யும் புரட்டும் சொல்லிய பிறகு ஆதாரமற்ற குற்றச்சாட்டிற்கு நீங்கள் 1/2 மணி நேரம் 1 மணி நேரத்தை ஒதுக்கி அறிக்கை விடுவீர்களா? உறக்க கற்றதுனால போய் உண்மையாயிடாது ஐயா. உண்மைகளை உறக்க சொன்னா காதுகளுக்கு ஒலிக்கும். ஈத்து ஊத்தி காதில் அறுத்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? திமுக இந்தியா கூட்டணியில இருக்கா இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கிறார்கள், இருக்காங்க இல்லையா? இருக்காங்கல்ல. ஆமா. அப்ப இந்தியா கூட்டணியுடைய தலைமை தாங்கிறது யாரு? ராகுல் காந்தி தானே. சரி, ராகுல் காந்தியினுடைய குற்றச்சாட்டு அதானி இவ்வளவு ஊழல் பண்ணிருக்க, அவரை கைது பண்ண அளவுக்கு பேசிட்டு இருக்காரு போது நீங்க திமுக தலைவர் உண்மையிலே சந்திக்காம திமுகவுக்கு எந்த தொடர்பும் அதானி கிட்ட இல்லைன்னு சொல்லியிருந்தா இந்நேரம் என்ன பண்ணிருக்கணும்? நீங்க ஒரு படி மேல போய் யாரு ராகுல் காந்தி முன்மொழிஞ்ச விஷயத்தை நீங்க வழிமொழியணுமா இல்லையா? நீங்க ஏன் சைலண்ட் மூட்ல இருக்கீங்க? இருடா, நீங்க ஏன் சைலண்ட் மூட்ல இருக்கீங்க? நீங்க சந்திக்கலப்பா, நீங்க அதானி கிட்ட 10 விஷயம் லஞ்சம் வாங்கலப்பா, நீங்க யோகியும்பா, நீங்க வானத்திலிருந்து குதிச்ச தேவ தூதர்கள் அப்படியே வச்சுக்கிட்டோம். ஒண்ணுமே இல்ல. டாக்டர் ராமதாஸ் அவர் பொய்யா பேசுறாரு, வயசான காலத்துல. அது மாதிரி சொல்லல. சரி, வச்சுக்கோன்ற வச்சுக்கோ. அன்புமணி சொல்றது பொய், எல்லாருமே பொய் தான் சொல்றாங்க. உங்க இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி சொல்றாரு அதானி உடைய ஊழல் அமெரிக்காவே இன்னைக்கு உலக நாடு அமெரிக்காவே வெட்ட வெளிச்சமாயிடுச்சு. அதானியை இதுவரையிலும் பாதுகாத்துட்டு ஏன் மோடி இருக்காரு, அதானியை கைது பண்ணி சிறையில தள்ளாம ஏன் வேடிக்கை பார்க்கறாருன்னு சொல்லி கடுமையான விமர்சனங்களை அவர் சொன்னது. மத்திய ஆட்சியில் இருக்க கூட பிரதமர் சொல்லி இருக்காரு, தமிழ்நாடு முதலமைச்சர் சொல்லி இருக்காரு, ஊழல் செய்தது அந்த தரமட்ட நிலக்கரியில சென்ற ஆட்சியில. இந்த ஆட்சிக்கு சென்ற ஆட்சி இல்ல, நான் சொல்றேன் இந்தியா கூட்டணியுடைய தலைவர் ராகுல் காந்தி. சரிங்க, பிரதமரை மாநில அரசை கைது பண்ண முடியுமா? அப்ப நான் என்ன சொல்றேன், நீங்க என்ன பண்ணணும் சொன்னா அதுக்கு வழிமொழி ஆமா ராகுல் காந்தி சொல்றது உண்மைதான், அதானி அயோக்கிய பையன், அதானி ஊழல் பேர் வழி, அதானி இந்திய மக்களுடைய வங்கிகள்ல இருந்து கடன் வாங்கி வெளிநாட்டுல போய் லஞ்சமா கொடுக்குறான்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுக்குது. உங்களுக்கு தெரியாத அறிக்கையா? டாக்டர் தான் தெரியாம பைத்தியகாரத்தனமா கொடுத்துட்டான், நீங்க கொடுங்க. இவர் என்ன நான் சொல்லாத வார்த்தைலாம் சொன்னதா முடிச்சு போடுறாரு. இல்ல சொல்லுங்க, நீங்க கொடுங்க, கொடுங்க. இல்லன்னுமா இவங்களுடைய வேலை என்னன்னா, டாக்டர் ராமதாஸ் கொடுத்தா அவருக்கு வேலை வெட்டி இல்ல. சரிங்க, நம்ம எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி கொடுத்தாருன்னா அவரு ஃபெமிலியர் ஆகிறதுக்காக அவர் கொடுக்குறாரு. முதல்வர் சொல்ற வார்த்தைகளா அது. அப்ப இவர் எதிர்கட்சி தலைவரா இருக்கும்போது இவர் அறிக்கை கொடுத்தது போராட்டம் பண்ணதெல்லாம் நீங்க விளம்பரப்படுத்துறதுக்கு தான் இல்லையே, மக்களுக்காக. அப்ப நீங்க செஞ்ச மக்களுக்காக மற்றவங்க செஞ்ச மயிறு ஆதாரமற்ற குற்றச்சாட்டை வைக்கும் போது அப்படிதாங்க பேச முடியும். நீங்க என்ன ஆதாரத்தோட கட்ட குற்றச்சாட்டு வச்சீங்களா? எதுவுமே இல்ல. பாருங்க, எதிர்கட்சி தலைவரை கேவலப்படுத்துது,
அப்புறம் வந்து டாக்டர் ராமதாஸை கேவலப்படுத்துறது. இவங்க பையன், அதாவது துணை முதல்வர், அவர் ஒரு படி மேலே போய் நீங்கள் எங்கே ஊர்ந்து வந்தீங்க, இதே பழைய கதை, அதே திரும்ப அதே டேப் ரெக்கார்டு போட்டு அவர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுக்கு நீ தகுந்த பதிலளிக்கணும். நீதி இல்ல, நியாயம் வருது. அதை விட்டுட்டு நீங்க வந்து கூவத்தூர்ல ஊர்ந்து போனீங்க, நீங்க எங்க ஊர்ந்து போனீங்க, என்ன அவருக்கு வீடியோ வந்துச்சு தெரிஞ்சது, உங்கள்ட்ட என்ன வீடியோ எல்லாம் வரல, என்ன 2 வீடுங்க பாப்போம். இருக்கும் நீங்க வந்து யாருடைய பேர நீங்க இல்லங்க, இருந்தாதானே வெளியேறதுக்கு. கலைஞர் எப்படி ஊர்ந்து போய் பதவி வாங்கினாரு, 4-5 பேரை பொறுத்தவரைக்கும் எவருக்கும் ஜால்ரா அடித்து ஒரு பதவி பெற வேண்டிய அவசியம் அவர்கள் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட மக்கள் பிரதிநிதி அவர்கள். அண்ணாக்கு பிறகு இல்ல வரும்போது ஒரு பத்திரிகையாளர்கள் கேட்கக்கூடிய ஒரு கேள்விக்கு ஒரு தரமான பதில் கொடுக்க வேண்டியது ஒரு முதலமைச்சரோட கடமை தான். அம்மா, இவர்கள் தமிழ்நாடு அரசின் சார்பாக எவரும் இதுக்காக வாய் திறக்கவில்லை என்று சொன்னாலும் கூட இவர் முன் வரலாம். ஏற்கனவே 7க்கும் மேற்பட்ட அமைச்சர்கள் சொல்லிய பிறகும் கூட என்ன நடக்கிறது என்று தெரியாமல் ஏதோ புதிதாக குற்றச்சாட்டு வந்து அமைச்சர்கள் மீது இல்ல, முதலமைச்சர் மீது. அதற்கு முதலமைச்சர் தான் பதில் சொல்லணும். பாருங்க, நான் சொல்றது நல்லா கேளுங்க. அதற்காக தான் முதலமைச்சர் சார்பில் தான் அவர்கள் சொல்லிவிட்டார்களே, இதெல்லாம் பொய்யான குற்றச்சாட்டு என்று சொல்லி. முதலமைச்சர் தானே சார் பதில் சொல்லணும். முதல்வர் ஊமையா? அவங்க தான் பதில் சொல்லணும். முதல்வர் ஊமையா? இங்க பாருங்க, முதல்வர் ஊமையா? சரி சரி, இவ்வளவு பேசுறீங்க. இப்ப நீங்க கேட்கறீங்க ஐயா ராமதாஸ் அவர்கள் ஏன் முதலமைச்சர் பேசி, இப்போ ஐயா ராமதாஸ் அவர்களா சண்டைக்கு இருக்கிற, இவர் தானே சண்டைக்கு, அது போட்டுதான் இதுவும். அப்போ நீங்க வந்து ஆதாரபூர்வமான குற்றச்சாட்டுகளை பொதுவெளியில கொண்டு வந்தா நீங்க என்ன பண்ணி இவனுக்கெல்லாம் ஒரு ஆளு மயிறு இல்ல அப்படின்றதுதான் நீங்க ஆதாரத்தோடு பேசவில்லை, ஆதாரம் இல்லாமல் பேசிதான் இந்த கோபம். காட்டுங்க, ஆதாரம் இருக்கோதான் அவங்க அறிக்கை விடுறாங்க. கேளுங்க ஐயா, நீங்க தடுமாறுறீங்க. ஐயா தடுமாறல, எதுவும் மாறல. நீங்க செய்யலன்னு சொன்னா இந்நேரம் ராகுல் காந்தி அறிக்கைக்கு பிறகு உங்களுடைய அறிக்கை தான் முதல் அறிக்கையா வந்திருக்கும். என்ன இந்தியா கூட்டணிக்கு நீங்க பிரதமர் சொல்றாரு, அதானி கைது பண்ணும்போது பிரதமரும் அந்த கைது வலித்துல வரணும்னு அவரு சொல்றாரு. அதானி வந்து குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா? அதானுடைய இப்போது இல்ல தமிழக அரசு விட்டுருங்க, ஒட்டுமொத்த அதானியுடைய குற்றச்சாட்டு இன்னைக்கு அமெரிக்கா வச்சிருக்கு. அமெரிக்கா இன்னைக்கு இன்னும் சில நாடுகள் வந்து அவங்க கிட்ட போட்ட ஒப்பந்தம் எல்லாம் ரத்து பண்ணிருக்காங்க. இதெல்லாம் உண்மையா பையா? இல்ல இது உண்மை பையா? உண்மையா பையான்னு கேட்க. உண்மைதான், உண்மைதானே? ஆமா. இதை கண்டிச்சு முதல்வருக்கு ஒரு அறிக்கை விட சொல்லுங்க. டாக்டருடைய அறிக்கை காணாம போகுது. விடுவாருங்க, நாங்க எங்க சொல்லி இருக்கிறோமா? எங்களுக்கு ஒரு சைலண்ட் மோட் இல்லைங்க சார். மழை வருது, நாங்க மழைக்கால பணியில மக்களை பாதுகாக்கூடிய வேலை. மழையில குளிர்த எழுத முடியலையா அறிக்கை விடத்துக்கு? என்ன சார் நீங்க அப்பட்டமான பொய். நான் என்ன சொல்றேன், அதானி சொன்னது டாக்டர் சொன்னது பொய்யாவே இருக்கட்டும். அதானி சொன்னது பொய் இல்ல டாக்டர் சொன்னது முதல்வர் மீது குற்றச்சாட்டு வச்சு பொய்யாவே இருக்கட்டும். அது ஒரு பக்கம் வைங்க. அதானி வந்து குற்றவாளியா இல்லையா? குற்றவாளின்னு சொன்னா கண்டிச்சு தமிழக முதல்வர் இது வெளியே அறிக்கை வெளியில்லை. அறிக்கை வெளியில்லைன்னு சொன்னா அப்ப டாக்டர் ஐயா சொன்ன குற்றச்சாட்டு 100 விழுக்காடு உண்மை. இல்ல, என்னோட கேள்வி என்னன்னா சார், இப்போ ஒரு குற்றச்சாட்டு இருக்குதுன்னு அறிக்கை விடுறவங்க அது ஆதாரப்பூர்வமா நிரூபிச்சா இன்னும் வந்து மக்களுக்கு ஒரு கிளியரன்ஸ் கிடைக்கும்ல. ஏன் ஆதாரப்பூர்வமா நிரூபிக்காம அறிக்கை அரசியல் பண்றாங்க? அதுக்குதான் அறிக்கை வெளியிடுறது எதுக்குன்னு சொன்னா முதல்வர் வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு அதன் பிறகுதான் அது அடுத்த கட்டத்தை நோக்கி போவாங்க. ஆமா, அடுத்த எப்பவுமே அப்படிதானே. அரசியல் கட்சிகள் வந்து ஒரு அறிக்கை வெளியிடுறது எதுக்குன்னு சொன்னா ஒரு அறிக்கை வெளியிட்டு அது சம்பந்தமான ஒரு விவாதம் வரும்பொழுது முதல்வர் பதில் சொல்லக்கூடிய விதத்தை வச்சுதான் நாம தீர்மானிக்க முடியும் இவங்க யாருன்னு. அது மக்களை தீர்மானிச்சுக்குவாங்க. நான் என்ன சொல்றேன், அதெல்லாம் டாக்டர் சொல்றதே விட்டுருங்க. அதானி வந்து நல்லவனா கெட்டவனா? நல்லவன் சொல்லி அறிக்கை விடுங்க, கெட்டவன் சொன்னா கெட்டவன் அறிக்கை விடுங்க. அப்ப டாக்டருடைய அறிக்கை வந்து காணாம போயிடும். அவ்வளவுதான். இப்ப இவருக்கு தேவை அரசு சார்பு ஒரு அறிக்கை வேணும், விட போறாங்க. எப்போ விட மாட்டேன், எங்க சொல்லலையே. எப்படி விடுவீங்க? விடுவாங்க, எப்போ விடுவாங்க? நாளைக்கு கூட விடுவாங்க. பாருங்கம்மா, அம்பானியை பத்தியும் அதானியை பத்தியும் இதே ராகுல் காந்தி பாராளுமன்றத்துல கடுமையான விமர்சனங்களை முன்வச்சு மிகப்பெரிய பேசிட்டு இருக்காரு. திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் வெளியேறிட்டேன்னு சொல்ல வரீங்களா? அவசரப்படாதீங்கம்மா, சொல்லுங்க சார். ஏன் நீங்க அவசரப்படுறீங்க? சொல்லுங்க. அப்போ திமுக நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் உட்காந்துட்டு கை தட்டுறாங்க. யாரு? ராகுல் காந்தி பேசுறது அதானியை பத்தியும் வரவேற்கத்தக்க விஷயம் தானே சார். எப்பா ஏன்பா நீ பண்ற? ராகுல் காந்தி பேசும்போது திமுக உறுப்பினர் உட்பட எல்லாம் கை தட்டுறீங்க, வரவேற்கக்கூடியது. ஆனால் அடுத்த நாளே அங்கே பேசின அடுத்த நாளே அம்பானி வீட்டுக்கு ஃபங்க்ஷனுக்கு இளவரசர் போறாரு. யாரு? துணை முதல்வர் போறாங்க. திருமண நிகழ்ச்சி
கலந்துக்கிறது ஒரு அதெல்லாம் ஒரு விஷயமா? எப்படி அவர் அதானி வைக்கக்கூடிய பிரைவேட் பார்ட்டி இல்ல பிரைவேட் அந்த பார்ட்டில எங்காச்சும் கலந்துக்கிட்டு இவங்களுக்கு ஏதோ ஒரு ஒப்பந்த அடிப்படையில போறாங்க. திருமண நிகழ்வு என்பது ஒரு எதிரியாக இருந்தாலும் நமக்கு அரசியல் எதிரியாக இருந்தா அழைப்பு விடுத்தால் வரவேற்க செய்ய விஷயம். நான் சொல்றேன், மோடி முழுக்க அதானியும் அம்பானியும் வளர்க்கிறாரு. ஆமா, அம்பானியும் அதானியும் தான் இந்த வங்கியினுடைய பொதுத்துறை காசுகள்லாம் நாசமா போகுது. ஆமா சார், எல்லாத்தையும் வைக்கிறாரு. அப்போ அது போன்ற நிகழ்ச்சிக்கு அதே விருந்து தானே ராகுல் காந்திக்கு கொடுத்தாங்க. அதே ராகுல் காந்தி வீட்டுல யாருன்னா போனாங்களா? நான் கேட்கிறேன் உங்க வீட்டு கேள்வி. இது என்ன சார், ஒரு கட்சியினுடைய நிலைப்பாடு வெவ்வேறாக இருக்கும், ஒரு மாநிலத்தினுடைய மனநிலை வெவ்வேறாக இருக்கும். தமிழருடைய பண்பாடு எதிராக இருந்தாலும் ஒரு அழைப்பை விடுத்தால் கல்யாணம் கருமாறி எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் கலந்து கொள்ளும். முதல்வர் நல்லவருப்பா. டாக்டர் ராமதாஸ் பொய்யான அறிக்கை கொடுத்துட்டாருப்பா. ஐயா நான் அதான் கேட்கிறேன்ல. ஆனா அதானி 1 நம்பர் அயோக்கிய பையன். அவனால இந்தியாவினுடைய பேரை கப்பல் ஏறுது, அமெரிக்கா உட்பட வெளிநாடுகளை கப்பல் ஏறுது. அவனை கைது பண்ணி அவரை சிறை தள்ளுங்க. எப்படி ராகுல் காந்தி கொடுத்த அறிக்கையை அப்படியே தமிழக முதல்வர் கொடுத்தாருன்னா டாக்டர் ராமதாஸ் உடைய அறிக்கை காணாம போயிடும் இல்ல? சரிங்க, அதுதான் உங்களுக்கு பிரச்சனை. கொடுக்க போறாருங்க. எப்போ? நாளைக்கு கூட கொடுப்பாருங்க. நீங்க அவசரப்படுறீங்க. எப்படி இவ்வளவு பொறுமையே சைலண்ட் மூட்? ஏன் அது இது என்னவோ தொடர்ந்து ஏதோ நாங்க தான் மத்திய பிரதமரா இருக்கணும் போது எங்க மேல அவ்வளவு நீங்க பிரதமரா இல்லப்பா, உங்க மீது ஒரு குற்றச்சாட்டு டாக்டர் வச்சிட்டாரு. இப்போ ஆமாங்க, அவர் வைக்கிறாரு. பாஜக போய் வைக்க சொல்லுங்க. சரி, பாஜக வைக்கல, அவர் உங்க மீது வைக்கல. நீங்க யோகியம் தானே? ஏன் வைக்கல? நீங்க யோகியம் தானே? நியாயமா கேக்குறேன். நானே சொல்றேன், நீங்க எந்த இடத்துல கூட்டணி இருக்கிறீங்களோ அந்த இடத்துல இருந்து ஏன் நீங்க ஆரம்பிக்கல? அதுதான் நான் என்ன சொல்றேன், நீங்க வைக்கல. நியாயமா ஒரு மருத்துவர் பார்த்து தானே கேட்கணும். சரி, எங்களை பார்த்து கேட்கணும். நான் அதுதான் சொல்றேன், நீங்க யோகி. நீங்க கேளுங்க, போன் போட்டு இருங்க சார், இருங்க சார், நீங்க மருத்துவர் போன் போட்டு கேளுங்க. அதாங்க, நீங்க இந்த கேள்வியை முதல்ல ஒரு மருத்துவர் கேட்டு இருக்கணும், மருத்துவர் பாஜக கேட்டு இருக்கணும். 2 பேரும் கேட்க நீ ஏன் இதே கேள்வி முதல்வர்கிட்ட எழுப்புறாங்களா கேள்வி? அப்ப முதல்வர் அந்த கேள்வி கேட்டு இருந்தாருன்னா நல்லா இருந்திருக்குல்ல. இந்த தமிழ்நாட்டுல இந்த மக்கள் பணி செய்கின்ற போது எதிர்கட்சிங்க ஆதரவு தெரிவிக்கலாம் கூட பரவாயில்ல, அது எப்படியாச்சும் ஒரு வேலையை செய்யும். முட்டு கொடுக்குற வேலையை கொஞ்சம் நிப்பாட்டு. நான் கேள்வி பதில் சொல்றேன். முட்டு கொடுக்கல, தொட்டு கொடுக்கல சார், உண்மையை சொல்றேன். நான் சொல்றேன் கேளுங்க. முதல்வர்கிட்ட அந்த கேள்வி கேட்கறாங்க. டாக்டர் இப்ப ஐயா இப்படி ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கு, இதை பத்தி என்ன சொல்றேன்? அவருக்கு வேலை வெட்டி இல்ல, அதனால அறிக்கை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு போனாரு இல்லையா? அதே அறிக்கையை முதல்வர் எனக்கு கொடுத்தாரு இல்லையா? திமுகவுக்கு எதிராக கேள்வி எழுப்புறாரு இல்லையா? ஏன் பாஜகவுக்கு எதிராக, அதுவும் அதானி பாஜகவுடைய நண்பரா இருக்கார்ல, அதை பத்தி கேள்வி எழுப்புங்கன்னு சொல்றதுக்கு ஏன் பயப்படுறாரு திமுக? ஏங்க 234 தொகுதியில மக்கள் பெருவாரான வாக்குகளை நாங்கள் யாரை பார்த்து பயப்படுறோம்? 234 தொகுதி 234 தொகுதி பயப்படுற ஒரு ஆளுங்கட்சி பார்த்து பயப்படுறீங்க. ஆட்சியில இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மக்களை தவிர்த்து வேற யாருக்கும் பயப்பட அவசியம் திமுக இல்ல. நானும் சொல்றேன், நான் கேள்வி நீங்க டாக்டருக்கு பதில் சொல்லியிருக்கலாம் ஈஸியா. ஐயா நீங்க கேட்ட கேள்வி எங்க கிட்ட கேள்விறீங்க, நியாயமானது. நாங்க அதுக்கு பதில் சொல்ற ஒரு காலம் வரட்டும். நீங்க முதல்ல பாஜக கிட்ட கேளுங்க, உங்க நண்பரா தானே இருக்காரு அதானின்னு சொல்லிட்டு இந்த வார்த்தையை முதல்வர் வாயால கேட்டாரு. நேத்து அவசர வேலையில கேட்க மறந்துட்டாரு, நிச்சயமா ஒரு நாள்ல கேட்பாரு. கேட்பாருங்க. எப்போ மழை வந்துகிட்டு இருக்கு, நாங்க இந்த ஒரு மண்ணாங்கட்டி வேலை கூட ஒரு 10 கால புரியாத வேலை நாங்க பதில் சொல்லிட்டு இருக்கணுமா? மழை வேலையில மக்கள் பாதிக்கப்பட்ட நீங்களா பதில் சொல்லிங்க, அதைத்தான் நாங்க பதில் சொல்ல முடியும். நீங்க உட்காந்து போய் ஏசி பட்டு வீட்டுக்குள்ள 1000 கேள்வி நொட்டின்னு இருப்பீங்க. மக்களுக்காக பதில் சொல்றது மழை வந்துட்டு இருக்கா இல்ல வெளியில சொல்லுன்னா யாரும் என்ன பண்ண முடியும்? போய் பாக்கலீங்களா போன வருஷம் மழை வெள்ளத்துல? வன்னியர் சமூக மக்களும் எங்களுடைய ஒரு தலைவரை இழிவுபடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க மனம் புண்பட்டுதான் ஒரு போராட்டத்துல குதிச்சிருக்காங்க. குதிக்கட்டும், இதுவுமே ஒரு மக்கள் போராட்டம். அதுதாங்க ஆதாரம் இல்லாத குற்றச்சாட்டை வைக்கும் போது நீங்க குதிக்கணும், குதிங்க. எங்களுக்கு என்ன ஆதாரம் இல்லன்றது சொல்லலாம்ல? வைக்கிற உங்களுக்கு தெரியலீங்களா? வைக்கிற உங்களுக்கு தெரியலீங்களா? மறுத்து பேசிட்டு போயிருக்கலாம் சார். அதுதாங்க சொல்லி இருக்கிறாரு. மறுத்து பேசல, நான் பண்ணலன்னு சொல்லல. கேக்குறவரே ஆமாங்க, எத்தனை துறையை சார்ந்த அமைச்சர் சொல்லி பெறும் கூட மீண்டும் மீண்டும் அதையே சொல்லும் போது அப்படின்னு அவர் சொல்றாரு. முதல்வருடைய தகுதி என்ன, டாக்டருடைய தகுதி என்ன? இவருக்கு போய் பதில் சொல்லணுமா, இவரு போய் மன்னிப்பு கேட்கணுமா அப்படின்னு சொல்லி சில அமைச்சர்கள் இன்னைக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. இல்ல நான் கேக்குறேன், இருங்க. சும்மா நீங்க வாய்க்கு வந்து பேசாதீங்க சார். சும்மா ஏதோ கேட்க ஆளு இல்ல பேசாதீங்க. இருங்க இருங்க. இதே ஐயா மருத்துவர் என்ன சொன்னாரு போன மாசம்? என்ன சொன்னாரு? என்னங்க முதலமைச்சர் பார்த்து என்ன சொன்னேன்? சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னு சொன்னாரு. இருங்க, இவனெல்லாம் கோட்டைக்கு கூப்பிட்டா நான் போகணுமா? தகுதியா சொன்னாரா இல்லீங்களா?
முதலமைச்சரை பார்த்து. அப்ப நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? என்ன பண்ணி- இது 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 ஒரு தவறான ஒரு செயலா தெரியலையா? நீங்க சொல்லக்கூடிய மூத்த அப்ப இது அரசியல் வந்து ஒரு பெருமகன் பழிவாங்கும் நடவடிக்கை. பழிவாங்கலாம் மண்டாங்கட்டி இல்ல. அந்த ஏற்கனவே அவர் சொன்ன அப்போ இப்படி சொன்னாரு, இருங்க மேடம், அதுக்கு பதிலா ஏற்கனவே இழிவா பேசியும் கூட இன்னும் ஐயாவுக்கு சகிச்சுக்க முடியல, நாம அந்த ஆட்சி கட்டுக்கு உட்கார முடியல, அப்படி ஒரு ஏதாவது ஒண்ணு காழ்ப்புணர்ச்சியில பேசிட்டாரு. எங்க வீட்டுக்குள்ள என்ன சொன்னாரு? இவன்லாம் ஒரு ஆளு, இவனுக்கெல்லாம் நான் கோட்டைக்கு வரணுமா, இவங்கிட்ட கோரிக்கை வைக்கிறது கேட்டாங்களா இல்லீங்களா? இல்ல அதோட பழிவாங்கும் நடவடிக்கையா தான் இல்லங்க, முதலமைச்சர் பழி வாங்கல, பேசுறாரு ஒண்ணே வாங்கல, சொல்றீங்களா? இன்னும் அவர் அதுல இருந்து மீண்டு வரலன்னு சொல்றாரு. அந்த மன உளைச்சல் ஐயா இங்க பாருங்க, ஐயா மருத்துவர் மீது அமைச்சர் எங்களுக்கு மட்டுமல்ல, கேளுங்க. தமிழ்நாட்டில் எந்த மதமாக இருந்தாலும் எந்த சாதியாக இருந்தாலும் ஐயா மருத்துவர் ஐயா டாக்டர் ராமதாஸ் அவர் மீது மற்றற்ற மதிப்பு வைத்திருக்கிறார்கள். அதில் யாருக்கும் மாற்று கருதல் கிடையாது. அரசுடைய நிலைப்பாடு மாறி மாறி கூட்டணி வைத்ததன் காரணமாக கேளுங்க. இன்று பாமக வலுவிழந்திருப்பதாக கேளு, மூத்த கேளு. அரசியல்வாதிகள் யார் சொல்லுகிறார்கள். மன்னிப்பு அதை கேட்க- எப்படி இவர்கள் ஒருங்கிணைப்பு செய்ய வேண்டும், எப்படி அந்த கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று அந்த வரிசையிலே பயணம் செய்யாமல் வெறும் அறிக்கையில் மட்டும் விட்டு கொண்டு இருந்தால் யாராக இருந்தால் இப்படிதான் சொல்லுவார்கள் என்று எதையும் மூத்த அரசியல்வாதிகளே சொல்லுகிறார். இது இல்ல, நம்ம நான் என்ன என்ன குறைகள் கேட்க சொல்ல முடியும்? வரேன்னா, இப்போ அவர் வந்து இப்படி ஸ்டாலின் அவனை நான் பார்க்க வரணுமா அப்படின்னு சொன்னது வந்து, அவர் ஒரு மூத்த அரசியல்வாதியா இருக்காரு, அவர் சொன்னது தப்புதான். அதுக்காக திருப்பி அதே வந்து இவரும் பேசுறது ஒரு அரசியல் அது போல நாகரிகம் பேசலீங்க கிடையாது. மேடம், அது அரசியல் நாகரிகம் இல்ல. சகோதரி, அது போல பேசலீங்களே, நீங்க அவருக்கு சொல்லுங்க. வேலை வெட்டி இல்லன்னு சொல்றது அதங்க அரசியல் வேலையை சொல்றாருங்க, அவருடைய சொந்த வேலையை சொல்லவே இல்லை. இல்ல. நீங்க தான் அரசியல் வேலை எது என்று சொல்றாங்க. அரசியல் வேலை எது என்று சொன்னால், ஒரு அரசு தவறு செய்திருப்பதை நீங்கள் உணர்ந்தால் நீங்கள் வீதிக்கு அடுத்த நொடியா வரணும். அதான மக்கள் பணி, அதான மக்கள் சேவை, அதுதானே எதிர்க்கட்சியுடைய வேலை. அவர் வயசுல பண்ணிட்டு இருந்தாரு, களத்துல இறங்கி வேலை செஞ்சாரு. இப்போ அவருக்கு வந்து உடல்நலம், எங்க அந்த கட்சியில யாருமே இல்லீங்களா? கட்சிக்காரங்க போராட்டம் பண்ணிட்டு தானே இதுக்கு இருக்காங்க. எதுவுமே செய்யலீங்களே. எதுக்கு எதுவும் அதானிய கைது செய் சொல்லமா சொல்லக்கூடாதா? அதானியோட துணை நிற்கக்கூடிய மற்றவர்களை கைது செய் சொல்லமா சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லவே இல்லை? இந்தியா கூட்டணியில இருக்க நீங்களே பண்ணல, அவங்க எப்படி பண்ணுவாங்க? அவங்க பாஜகவோட இருக்காங்கல்ல. அதுதாங்க சொல்றேன், அந்த தவறு ஒப்பிட்டு போங்க. இல்ல நாங்கள் தவறு செய்து எதிராக நாங்கள் தவறு செய்ய எதிராக ஐயா செய்யலையே. இங்க பாருங்கம்மா, நாங்கள் தவறு செய்திருக்கூடிய கூட்டணியில கும்மால் அடிக்கிறோம், நாங்க வாய் திறக்க மாட்டோம் சொல்லிட்டு போங்க. நீங்களும் அப்படி சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்லையே, ஆதாரத்தை காட்டு. குற்றச்சாட்டை நான் வைக்கிறேன் உங்க மேல, நான் கொஞ்சமா அதை காட்டணும் இல்லையா மக்கள் மத்தியில? அதை நான் செய்யாத போது இதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் உங்களுடைய துறை சார்ந்த அமைச்சர்கள் இதுக்கு பதிலளிச்சது பெரிய விஷயம். முதலமைச்சர் பேச வேண்டிய வேலை இல்ல, துறை சார்ந்த அமைச்சர்கள் பேசுறதே பெரிய விஷயம் ஆணவத்து அப்படின்றாங்க. உச்சத்துக்கு போறாங்க இவங்க. மக்களுக்கு தெரியுங்க. சிவா கூட இப்ப ஆணவத்து உச்சத்துல தான் பாருங்க, அங்க பேசிட்டு சுத்தி இருக்காரு. ஏமால வந்திருக்கிறாரு. ஏன்னு சொன்னா பாருங்க, ஒரு அமைச்சர் சொல்ற யார் மன்னிப்பு கேட்க வேண்டும்? முதல்வர் யார்? ஆ. அவரது தரம் என்ன? என்ன அவர் தரம்? முதல்வருக்கு தரம் என்ன? மக்களால் தேர்வு செய்யப்பட்ட தலைவருங்க, சும்மா இருங்க, அதுதான் சும்மா தரோம். வேற என்ன வேணும் என்பதை அன்புமணி புரிந்து கொள்ள வேண்டுமா? முதல்வரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்கிறதா? ஏடா, முதல்வரை பார்த்து மன்னிப்பு கேட்க சொல்ல என்னங்க மண்ணாங்கட்டி மன்னிப்பு கேட்கணும்? நான் கேட்கிறேன், எதுக்கு மன்னிப்பு கேட்கணும்? நீங்க தவறு செய்ய ஆதாரம் வச்சிருக்கீங்களா? ஒண்ணுமே இல்ல, அறிக்கை விட்டுட்டா மன்னிப்பு கேட்டுருங்களா? இது என்ன ஒரு நியாயம்? அறிக்கை விட்டதுக்கு மரமண்ட மாதிரி பேசக்கூடாது. எனக்கு கோவம் வரும். கோவப்படுங்க, நியாயமா படுங்க. மரமண்ட மாதிரி பேசக்கூடாது. நியாயமா அவர் படுங்க. அறிக்கைக்கு மன்னிப்பு கேட்க சொல்லல. வேற என்னக்கு அந்த மன்னிப்பு கேட்கணும்? அறிக்கை சம்பந்தமா செய்தியாளருக்கு எழுப்பிய கேள்விக்கு ஆ. முதல்வர் சொன்னார் பாருங்க, தரமற்ற பதில். முதல்வர் ஆ. அந்த தரமற்ற பதிலுக்கு தான் மன்னிப்பு யாருகிட்ட கேட்க யாருகிட்ட மன்னிப்பு அன்புமணி கேட்கணும்? கேட்க சொன்னார். யாருகிட்ட கேட்கணும்? என்ன? செய்தியாளர் அங்க ஏதாவது ஒருமையில பேசியிருக்கிறாரா? செய்தியாளரை பேசலையா? செய்தியாளர் பேசல, அப்புறம் மருத்துவரை பேசியிருக்காங்க. அதாங்க மருத்துவர் நாங்க அவரு வேலை வெட்ட வேலை வெட்டி இல்லைன்றது என்ன அர்த்தம்? ஆமா, அரசியல் வேலை இல்ல, அததான் சுட்டி காட்டிரு. சரி, அததான் அது சரியான வார்த்தை. அது அரசியல் வேலை இல்லங்க, இங்க பாருங்க, வெறும் அறிக்கோடு இருந்த அரசியல் வேலைங்களா? நீங்க சொல்லுங்க நியாயத்தை. வெறும் அறிக்கோடு இருந்த அரசியல் வேலைங்களா? அறிக்கை விடணும், மக்களோட இருந்து கரம் கோர்க்கணும், அதுதானே எதிர்க்கட்சின வேலை. அறிக்கோடு என்ன அரசியல் வேலையா? நீங்க சொல்லுங்க. அவர் ஒரு மூத்த அரசியல். அப்புறம் எதுவும் நான் கேட்கிறேன், இருங்க மேடம். அப்புறம் இது உங்களுக்கு மாவட்ட அப்ப நீங்க எதுக்கு கட்சியில உறுப்பினர்? மருத்துவர் ஐயா செய்யாத களப்பணியா அந்த தமிழகம் கடந்த காலம். அதுதாங்க சொல்றேன், நாங்க வரவேற்கிறோம், தலைவணங்குறோம். அது ஒரு காலம். அப்புறம் உட்கார்ந்து அவர் வந்து சரி, அப்ப நான் கேட்கிறேன், தமிழக மீனவர்கள் வந்து இலங்கை கடற்படை பிடிச்சு போயிடுச்சு. நீ உங்க முதல்வர் எதுக்கு அறிக்கை அனுப்புறாரு லெட்டர்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருங்க, அதான் ஏன் அனுப்புறாருன்ற? ஆமா, நடவடிக்கை எடுக்க சொல்லி அனுப்புறாரு. உடனே ஆளை விட்டு நீ சொல்லி களத்துல இறங்க வேண்டியதானே? அதாங்க நீங்க சொல்றீங்கல்ல, ஆதாரம் இருக்கு, நாங்க ஆதாரத்தை காட்டி தான் அறிக்கை விடுறோம். உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? அப்ப நீங்க அதானியை தாக்கி பேசுங்க. அப்பா
இது எனக்கு முடுக்கான கேள்வி. எனக்கு கேட்ட இல்ல. கேள்வி. நீங்க பதில் உங்கள்ட்ட இது. ஆதாரம் இல்ல டாக்டர் சொன்னது பொய் தானே. ஆமா. நீங்க அதானியை தாக்குங்க, தாக்கி ஏன் எங்களுக்கு இதுவாங்க வேலை? 1000 மக்கள் பணி வேலை இருக்கு. இந்தியா கூட்டணியுடைய முக்கியமான கோரிக்கை அதுதாங்க இந்தியா கூட்டணி தலைவர் வச்சுட்டாரு. அடுத்த எல்லாரும் வைக்கணும். பத்தமா போடுச்சு. அப்ப தேர்தல் நின்று வெற்றி பெறதுக்கு மட்டும்தான் இந்தியா கூட்டணியை பயன்படுத்துறீங்க பாருங்க. அந்த சிறுபான்மை மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுடைய ஓட்டு வாங்குறதுக்கு தான் நீங்க இந்தியா கூட்டணி இந்தியா பயன்படுத்துறீங்க. கூட்டம் அந்த இந்தியா கூட்டத்தினுடைய தலைவர் தானே அறிக்கை விடுவாரு, தலைவர் தானே பேட்டி கொடுப்பாரு. அதை கொடுத்துருக்கு. இப்ப மம்தா பானர்ஜி கொடுத்திருக்காங்க. மற்ற கட்சிகள் வழிமொழியணும் அப்படின்றது இல்ல, கொள்கை. மம்தா வழிமொழி அவருக்குறாருங்க. இல்ல மம்தா இல்ல சிவசேனா கொடுத்திருக்கியா? இந்தியா கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சி சிவசேனா கொடுத்திருக்க அதானியை பத்தி. அதாவது உங்க முதல்வர் எங்களுக்கு பிரச்சனை என்னன்னா, அதனோடு எங்களை கொண்டு போயிட்டு பொய்யா ஒரு கோர்த்து விட்டு பேசுறாங்க. அதை உண்மையாக்கணும் முயற்சி பண்றாங்க. இந்த கனவு பலிக்காது. அதான் நான் என்ன சொல்றேன், பொய்யா டாக்டர் கோர்த்து விடுறாரு. விடுவாங்க. மழைக்காலம் மூடிட்டு விட சொல்றேன். இல்ல மழை காலமா? ஆமா, நாங்க உங்களுக்காகவே அண்ணா அறிவலத்துல போயிட்டு இது போல சொல்றாங்க, ஒரு அறிக்கை விடுங்க, ஏன் நாங்களே கோரிக்கை வைக்கிறோம். போதுமா? இன்னும் முதல்வரையும் சந்திக்கல, உங்களை கூப்பிடவே இல்லை. துணை முதல்வர் உங்களை கூப்பிடவே இல்லை. நீங்க இங்க உட்காந்து நான் போய் சொல்றேன். ஆமாங்க. இப்போ நாங்க வெறுமனையோ போயிட்டு விளம்பரத்துக்கு போயிட்டு கண்ட நேரம்லாம் சந்திக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நாங்க குரல் கொடுக்க வந்துடும். அந்த வேலையை தெளிவா பாக்குறோம், சேவையை பாக்குறோம். இப்ப நீங்க வச்சிருக்க கோரிக்கையை நான் போய் சந்திக்கணும் இல்லையா? இதுக்காக சந்திக்கிறேன், இல்லைன்னா தவறு இருக்கு. அறிக்கை விடுறது மட்டும் பெருசு இல்ல, ஆதாரத்தை காட்டுங்க அப்படின்னு ஜிஜி சிவா அவர்கள் சொல்றாங்க. நீங்க அதானிக்கு உண்மையிலே எதிரானவர்கள் அப்படின்னா எதிர்த்தரப்பு அறிக்கையை வெளியிடுங்க அதானிக்கு எதிரா அப்படின்னு சொல்லிட்டு தடா ரஹீம் சார் அவர்கள் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.